ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் அகைன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம சிவபெருமானோட சிவகணங்களில் ஒன்றான பஞ்சுரிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி யார் யாருக்கு எவ்வளோ தெரியாது. பட் ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன். பஞ்சுருளின்றது ஒரு பன்னி வடிவில் இருந்த ஒரு தெய்வம்னு துளுநாடு மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது நிறைய கனவுகள் அந்த துளுநாட்டு மக்களுக்கு வந்திருக்கு. அதில் ஒரு பன்னிக்குட்டி வந்திருக்கு. ஓகே, இந்த பஞ்சுருளியோட தெய்யம் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அவரோட மூஞ்சி ஃபுல்லாக எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அவர் டான்ஸ் ஆடுவார். பஞ்சுருளி அவருக்கு உடம்புக்கு வந்து டான்ஸ் ஆடுவார். சரி, பஞ்சுருளி பற்றிய கதையை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் பார்வதி தேவி இது பூலோகத்துக்கு போயிருந்தப்போ நம்ம சிவபெருமான் ஓய்வு எடுத்துக்கிட்டு, அப்போ பூலோகத்தில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பார்வதி தேவி ஒரு பன்னிக்குட்டியை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவை இழந்து அந்த பன்னிக்குட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பன்னிக்குட்டியை கைலாயத்துக்கு எடுத்துகிட்டு வராங்க. கைலாயத்துக்கு எடுத்துகிட்டு வந்தால் அந்த பன்னிக்குட்டி ரொம்ப அட்டகாசம் பண்ணுது. அதனால சிவபெருமான் அதுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து, பவர்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பூலோகத்துக்கு அனுப்பி துளுநாடு மக்களை பாதுகாக்க சொல்கிறார். இன்ன வரைக்கும் பஞ்சுருளி அதை யாருக்கும் எந்த தீங்களும் வராமல் அந்த நாட்டு மக்களை பார்த்துக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குளிகாவை பற்றி சொல்ல நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் இருந்து பத்தாதுன்னு நினைக்கிறேன். நம்ம குளிகாவை பற்றி பார்ட் 2 பார்க்கலாம். இப்போதைக்கு நான் கொஞ்சம் முடிச்சுட்டேன். குளிகா நம்ம சிவபெருமான் சாம்பல்லேருந்து வந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் யுவர் யஷ்வந்த். பாய்.